ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லக்ஷ்மி லா vlogs. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் யூகேல ஐஎல்ஆர் பற்றின முக்கியமான அப்டேட் பற்றி தான் சொல்ல போகிறேங்க. ஃபர்ஸ்ட் திங், இது இன்னும் லா ஆகலை, ஸ்டில் கன்சல்டேஷன் தான். ஸோ கன்சல்டேஷன் 12 வீக்ஸ் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் பப்ளிக் ரெஸ்பான்சஸ்லாம் அவங்க வாங்கிட்டு அவங்க ஒரு பார்லிமெண்ட்டில் அவங்க ஒரு லாவை ஃபைனலாக டிசைட் பண்ணி 2026 மிட்லேயோ இல்லை 2026 லேட்லேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஐஎல்ஆர் நவ் பிகம்ஸ் 10 இயர்ஸ், 5 இயர்ஸ் கிடையாது. ஆர்கியூஎஃப் லெவல் 3லேருந்து ஆர்கியூஎஃப் லெவல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள் ஸ்டாண்டர்ட் ஐஎல்ஆர் அவங்களுக்கு 15 இயர்ஸ். ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் இன்க்ரீஸ்டு டு B2 லெவல், அதாவது அப்பர் இன்டர்மீடியட் லெவல். அடுத்து ஹை சேலரி கேன் ரெடியூஸ் ஐஎல்ஆர், அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50,000 அபோவ் அந்த ஃபிகரோ இல்லை 1,25,000 அபோவ் அந்த ஃபிகர் சேலரி பர் ஆனம் இருந்தாலோ நீங்கள் 5 இயர்ஸ்லேயோ இல்லை ஈவன் 3 இயர்ஸ்லேயோ கூட ரெசிடென்ஸில் இருந்துட்டு நீங்கள் ஐஎல்ஆர் வாங்க முடியும். அண்ட் ஆல்சோ வாலண்டியரிங் கேன் ரெடியூஸ் ஐஎல்ஆர். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட்லேயோ இல்லை என்ஹெச்எஸ்லேயோ எந்த விதமான கடனும் இருக்கக்கூடாது. அப்படி கடன் வச்சுட்டு நீங்கள் ஐஎல்ஆர் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஐஎல்ஆர் ரெஃப்யூஸ் ஆகும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. நெக்ஸ்ட், பப்ளிக் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 5 இயர்ஸில் ஐஎல்ஆர் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரூட்லேருந்து இல்லாமல் அவங்க 5 இயர்ஸ் ரூட்லேயே கூட வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ், நர்சஸ், லாயர்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், டிபெண்டன்ஸ் நோ லாங்கர் ஆட்டோமேட்டிக்கலி கெட் ஐஎல்ஆர். இப்போ ஒரு மெயின் அப்ளிகண்ட்டு இவ்வளோ கேட்டகரியும் பண்ணிட்டு போயிட்டு ஐஎல்ஆர் வாங்கிட்டான் அப்படின்னா அவன் வாங்கிட்டாங்கிறதுக்காக அவனோட ஒய்ஃப்க்கு அப்படியே ஐஎல்ஆர் வந்துடாது. அந்த ஒய்ஃபும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸையும் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இந்த யூகே டெஸ்ட் எழுதணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு 12,000 பவுண்ட்ஸ் குறையாமல் அவங்க ஏர்னிங்ஸ் அவங்க அக்கௌண்ட்டில் காமிச்சிருக்கணும். டேக்ஸ் கட்டியிருக்கணும், என்ஐ கட்டியிருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, அகெயின் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ கேட்டகரிஸையும் டிபெண்டன்ட்க்கும் பார்த்து தான் ஐஎல்ஆர் தனி, அது ஏன்னா அது ஒரு தனி அப்ளிகேஷன் பார்த்து தான் அவங்களுக்கும் பாஸ் ஆகுது. அன்லெஸ் த டிபெண்டன்ட் அ சைல்டு. அப்புறம் பாசிபிள் என்ஆர்பிஎஃப் ஆஃப்டர் ஐஎல்ஆர் வாங்கினாலும் பப்ளிக் ஃபண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. கைஸ், ஒரு 50 இயர்ஸில் இதுதான் ஒரு பிக்கஸ்ட் செட்டில்மெண்ட் சேஞ்சஸாக இருக்குது. ஸ்டில் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இது ஒரு ப்ரொப்போசல் தான், ஒரு கன்சல்டேஷன் தான். பட் 2026 கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும். அகெயின் கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன்ஸும் நம்மளுக்கு கிளியராக புரியுது இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த ரூல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர் லா வந்ததுக்கப்புறமும் நான் ஒரு அனதர் வீடியோ போடுறேன், ப்ராப்பர் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் அண்டில் நெக்ஸ்ட் டைம்.